பீகாருடைய தேர்தல் வெற்றி, பாஜகவுடைய வெற்றி தமிழ்நாட்டில் எதிரொலிக்கும் என்று சொன்னால் அப்போ அங்கே உள்ள ஈவென்ட் மிஷினை கொண்டு வர போகிறாங்களா என்னன்னு கேட்குறேன். ஓகே, அப்போ அது ஒரு கேள்வி. அது வானதி சீனிவாசன் தான் என்ன செய்யணும், பதில் சொல்ல வேண்டும். சரி, அப்போ இங்கேயும் எதிரொலிக்கும் அப்படின்னா அங்கே நிதிஷ்குமாரை வந்து தோளில் கையை போட்டு அவரை சின்ன பின்னமாக்கி சொல்லுவாங்கள்ல, சனக்காடு புடக்காடு ஆகிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆக்கிவிட்டு அவரை உட்கார வைத்து அவர் மேலே குதிரை சவாரி செய்து இன்றைக்கு பாஜக மேலே வந்திருக்கு. அப்போ அது போல் ஒருவேளை எடப்பாடியாரை செய்ய போகிறாங்களா? நான் வானதி சீனிவாசன்கிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். அப்போ அதிமுக நாங்கள் தோளில் கை போட்டது, எடப்பாடியை கீழே போட்டு மிதிச்சுட்டு அதிமுக ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணிட்டு நாங்கள் மெஜாரிட்டியாக வருவோம் அப்படிங்கிற சொல்லாடலுக்கு சொல்லியிருக்காங்களா என்பதை வந்து கூடுதல் தகவலோடு விளக்கி தான் நல்லா இருந்திருக்கும். சரி, அது பக்கம் இருக்கட்டும். எந்த தேர்தலில் பண்ண போகிறாரு, எந்த தேர்தலில் பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். 2026 வாங்க, அதை எதிர்பார்த்துருக்குறோம். இப்போ இதே கூட போல்டாக சொன்னார் யார், அண்ணாமலை போல்டாக சொன்னாரா இல்லையா? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 ஜெயிப்போம். யார்? பாஜக இங்கே தமிழ்நாட்டில் ஜெயிக்குமா? அது சொல்லிட்டு இன்னொரு 40க்கு 40 காலி பண்ணிடுவோம். எதை? திமுக தலைமையில் அமைந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை. நான் ஸ்டாலின் தான் நினைச்சார். ஸ்டாலின் தான் சாதாரண மேட்ரு இல்லை. 45 வருஷமா இந்த அரசியலை கரைச்சி குடிச்சு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத வந்து நிரூபித்தார் தலைவர் ஸ்டாலின். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கருணாநிதி என்று ஹெச் ராஜா கதறும் அளவுக்கு செய்து விட்டார். அதோடு மட்டுமில்லை, அண்ணாமலையை அந்த கோயம்புத்தூர்ல மூத்திர சந்தில் முட்டு சந்தில் மோத வச்சார். அசிங்கப்பட்டு திரும்பினார். அப்ப இதையெல்லாம் வந்து பழைய மலரும் நினைவுகளை எல்லாம் மறந்துட்டதுனால 2026 மீண்டும் இங்கே காட்டப்படும். பீகார்ல நீங்க பண்ண கிரவுண்டு வேற, இந்த கிரவுண்டு வந்து பெரியார் கிரவுண்டு, புரியுதா? இந்த பெரியார் கிரவுண்ட்ல உங்க பால்னா பவுன்ஸ் ஆகாது, எல்லாம் நோ பால் தான். 2020 மேட்ச் இங்க வந்தீங்கன்னா ஒவ்வொரு பாலும் 6 தான் பறக்கும். அதனால வந்து வானதி சீனிவாசன் அம்மா அவர்களே, உங்களை வருக வருகன்று வரவேற்கிறோம்.